ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது ரசம். ரசம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் நிறைய வெரைட்டி ரசம் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரசமாக இருக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரசம் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ வச்சு ரசம் பண்ண போகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்ட ஒரு ரசம் இது. முருங்கைப்பூ ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அவங்களுக்காக முருங்கைப்பூ ரசம் செய்ய போகிறோம். அதே போல் முருங்கைப்பூ ரசம் பண்ணணும்னா அடுத்து நம்ம குழம்பே செய்ய தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டுமே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்கக்கூடிய ஒரு ரசம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருங்கைப்பூ ரசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் பூச்சி வண்டு இதெல்லாம் இருக்கும். அதே போல் இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரசப்பொடி வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். இப்போ இதையே வறுத்துடலாம். இப்போ வந்து வறுத்தாச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி நல்லா வறுந்துருச்சு. அதே சமயம் மிளகு சீரகமும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானதை பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஆறுனதுமே நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு ரசம் தாளித்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ரசத்துக்கு வறுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. அடுத்து 5லேருந்து 6 போல் பூண்டு பல்லையும் தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து தட்டி எடுத்தாச்சு. இப்போ ரசப்பொடியும் ரெடியாக இருக்குது. பூண்டையும் தட்டி எடுத்துடும். இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, ஒரு வரமிளகாய், அடுத்து பெருங்காயத்தூள், ஒரு 2 போல் சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து நம்ம தட்டி வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம முருங்கைப்பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து 3 தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால தான் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் புளி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். புளியை கரைச்சி அதோட சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் கலந்துடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போது தக்காளி முருங்கைப்பூ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம புளியும் பருப்பும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக புளிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் தக்காளி அதிகம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா. இப்படி ஒரு ரசம் நம்ம வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம குழம்பு செய்யவே தேவையில்லை. இதையே ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டு ரசம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. கரெக்டாக நம்ம இப்போ பண்ணுற ரசத்துக்கு தகுந்த போல் தான் நான் பவுட்ரு அரைச்சிருக்கேன். மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். தூவிட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நுரக்கட்டி வர மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா. அதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. சும்மா அந்த லைட்டாக அந்த மணத்துக்காக கொதிக்கிற மாதிரி வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
சூப்பரான ஒரு முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைப்பூவில் இதே மெத்தடில் நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம குழம்பே செய்ய தேவையில்லை, இதுலேயே நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.